ஆண்டவர் பெரியவர், உயர்ந்தவர், மேன்மையுள்ளவர், மகத்துவம் உள்ளவர், மாறாதவர், அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், நம்மளோடு இருக்கிறவர், நம்மளை வாழ வைக்கிற தேவன். அல்லேலூயா. கண்மணி போல பாதுகாக்கிற தேவன். சிங்கக்குட்டிகள் தாய் சேர்ந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. யார் யார் ஆண்டவரை தேடுறாங்களோ, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களோ, அவங்க எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு நன்மை குறைவிடாது. ஆமா, இந்த நாளில் ஓய்வு நாள் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் எந்த குறைவில்லாமல் ஆண்டவர் வழிநடத்த அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிந்திருக்கிறபடியால் ஆண்டவர் உங்களை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார், மேன்மைப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார், கனப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். ஆண்டவர் உங்களை போக்கில வரத்தில் எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி ஆண்டவர் சகல சம்பூரணத்தினாலும் ஆண்டவர் வழி நடத்தி பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இந்த நாள், இந்த மாதத்துக்கு நம்முடைய சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்த வசனம் என்னவென்றால், உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆமா, பக்கத்தில் இருக்கிறீங்களா கரங்களை பிடித்து ஆண்டவர் இந்த மாதம் பூரா நம்ம கூடயே இருக்க போறான்னு சொல்லி கரங்களை குலுக்கி ஆண்டவருக்கு சொல்லுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லுங்க. அப்படியா சொல்லும் போது ஆண்டவர் உண்மையாலுமே ஆண்டவர் நம்மளுடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை உண்மையாலுமே ஆண்டவர் கூடயே இருப்பார். அல்லேலூயா. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, ஆண்டவர் நம்மளை அவர் நம்ம வலது கையை பிடிக்கிறார். நம்ம பிடிச்சோம்னா கைவிட்டுரும். உலகத்துல தாய் தப்பன் குழந்தைகளை கூட்டிட்டு போவாங்க. ஆனா குழந்தைங்க நம்ம கையை பிடிச்சதுன்னா, குழந்தைங்க மடன் ஏதோ ஒரு கல்லுகளை தட்டி விட்டுச்சுன்னா கீழே விழுந்துருவாங்க. ஆனா ஆண்டவர் பிடிச்சிட்டாருன்னு சொன்னா, தகப்பன் பிடிச்சிட்டாருன்னு சொன்னா உடனே என்ன ஆகுன்னா டபான் தூக்கிடுவார். கீழே உழுகுது குழந்தை அப்படின்னு. கரெக்டா? அப்ப ஆண்டவர் நம்மளை பிடிக்கிறார் இந்த மாதத்துல. அதே மாதிரி கல்யாணத்துல கணவனும் மனைவி ஒண்ணு சேரும் போது ஊழியக்காரர் கணவனும் மனைவியை பார்த்து கையை கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் வலது கையை பிடிப்பார்கள். அல்லேலூயா. கரெக்டா? சொல்லுங்க. வலது கையை பிடிப்பாங்க, வலது கையை பிடிப்பாங்க. அப்ப என்னன்னா ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆமா, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். அப்ப நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரை பிள்ளைகளாய் நாம் பயப்படவே கூடாது. எதற்குமே பயப்படக்கூடாது. பயம் எதனால வருது சொல்லுங்க? பிசாசினுடைய ஆயுதம் என்னன்னு கேட்டா பயம், கவலை. பிசாசு நம்மளை கீழே தள்ளுறது ஆயுதமே பயம். ஒரு மனுஷனுக்குள்ள பயம் வந்துருச்சுன்னு சொன்னாவே, கவலை வந்துருச்சுன்னு சொன்னாவே, அவன் ரொம்ப அவனுடைய நிலைமையே மாறி நிற்கும். ஆனா அதே சமயத்தில் ஆண்டவருக்கு தெரியாம எதுவும் நடக்காது. அவர் என்னை கூட இருக்கிறார், அவர் என்னை தூக்குவார், அவர் என்னை வழி நடத்துவார், என்னை போஷிப்பார், என் கூட இருப்பார் அப்படிங்கிற நல்ல ஒரு விசுவாச உறுதியா ஆண்டவர் மேல நம்மளுக்கு இருக்கும்போது, ஆண்டவர் நம்ம வாயின் வார்த்தையின்படியே ஆண்டவர் அப்படியாய் நம்மளை என்ன பண்ணுவார்?
நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம மன விருப்பத்தின்படி ஆண்டவர் நம்மளுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே பெரியவராய் இருக்கிறார். ஆகவேதான் உன் தேவனாய கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆண்டவரே நம்மளுக்கு துணையாயிருக்கிறார், நம்மளது வலதுகையை பிடிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே நம்ம எதை குறித்து நம்ம பயப்படுங்கிறது அவசியமே இல்லை. பயம் எங்க ஆரம்பிச்சது? வேதத்தின் பிரகாரம் பார்க்கும்போது பயம் எங்க ஆரம்பிச்சது சொல்லுங்க பார்க்கலாம். பயம் எங்க ஆரம்பித்தது? ஆதாம் ஏவாளுக்குள்ள ஆரம்பித்தது பயம். இன்னைக்கு பயம் இருக்கு. அப்போ அந்த பயம் என்னன்னா, அந்த பயம் வந்த உடனே அவங்க என்ன பண்ணாங்க? அங்க இங்க ஒளிகிறாங்க, அதை பண்றாங்க, இதை பண்றாங்க. அவங்க தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக எப்படி இது பண்ணாங்க? அப்ப அந்த பயம் எதனால் வந்தது? எதனால் வந்தது? பாவத்தினால் வந்தது. ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அவங்க இருந்ததுனால, ஆண்டோட வார்த்தையை மீறினதுனால அந்த பாவம் பிரவேசித்தது. அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆண்டவர் உலகத்துல எல்லா மனிதர்களும் தப்பு செய்யறவங்க தான், குற்றம் செய்யறவங்க தான். ஆனா ஆண்டவர் சமூகத்தில் நம்ம மன்னிப்பு கேட்டு விட்டு விடும்போது ஆண்டவர் இரக்கத்தை பாராட்டுகிறார். அல்லேலூயா. அதுக்குன்னு சொல்லி பாவியாவே இருக்கிறது இல்லை, நல்லவன் நல்லவனவே இருக்கிறது இல்லை, கெட்டவன் கெட்டவனாவே இருக்கிறது இல்லை. ஆண்டவர் சமூகத்துல போய் நம்ம அறிக்கையிடும் போது, அறிக்கையிட்டு நம்ம விட்டு விடும்போது ஆண்டவர் வாழ்க்கையில நம்மளை மன்னித்து உயர்த்துகிறார். அல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்ப நம்ம உலகத்துல நம்ம வாழ்றோம், பொய் பேசாம இருக்க முடியாது. ஒரு பிசினஸ் விஷயமா பொய்யும் பேசுவோம். அப்புறம் என்ன நம்ம காரியங்கள் ஒரு சில இடங்கள்ல நம்ம மீறி போகும்போது நம்ம ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம மன்னிப்பு கேட்கும்போது, அதை அடுத்துட்டு இப்ப நம்ம செய்யாம இருக்கும்போது உண்மையாலுமே நம்ம பாக்கியவான்கள். அல்லேலூயா. நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கனப்படுத்தப்பட்டவர்கள், மேன்மைப்படுத்துவர். ஆகவேதான் வேதத்துல பார்க்கும்போது சமாரியா ஸ்திரீ என்கிற ஸ்திரீயை பார்க்கும்போது எல்லாருக்குள்ளேயும் அவ இருக்கிற இடத்துல எல்லா பேரு கெட்ட பேரா இருந்தது. ஆனா இருந்தாலும் கூட ஆண்டவர் அவளுக்குள்ள உடனே எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க? இந்த பாவமான ஸ்திரீ அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர்கிட்ட கொண்டு நிறுத்தும் போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எவன் பாவம் இல்லாம இருக்கிறானோ, எவன் குற்றம் செய்யாம இருக்கிறானோ முதல்ல கல்ல போடு அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு? கீழே குமிஞ்சிட்டு இருக்கு, எழுதி லேச தரையில எப்படி எழுதிட்டு இருக்காரு. நிமிந்து பார்க்கிறாரு, ஒருத்தரையும் காணும். எல்லாமே பாவம் செய்தவர். ஆண்டவர் அங்க ஒரு பெரிய தண்டனையே கொடுக்கல. அவர் என்ன செஞ்சாரு? இனிமேல் நீ பாவம் செய்யாது. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் சொல்றார், பயப்படாது. 41 அதே இதுல 10ஆம் வசனத்துல பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் ஒவ்வொரு கிறிஸ்தவங்களுக்குள்ள வேணும். ஆமா, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை நோக்கி வருது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அந்த வார்த்தை நம்பணும், விசுவாசிக்கணும். விசுவாசித்து நம்ம பயப்படாம தைரியமா இருக்கணும். தைரியம் போயிருச்சு, கவலை வந்துருச்சுன்னு சொன்னா எந்த காரியத்தை நம்ம சாதிக்க முடியாது. ஆமா, நானும் என் ஃப்ரெண்டு 2 பேரும் சேர்ந்து ஒரு நாள்
அவருக்கு சுகர் இருக்குது. கூட்டிகிட்டு போயிட்டார் ஆஸ்பத்திரிக்கு. வாங்க பாஸ்டர், கொஞ்சம் சுகர் செக் பண்ணிட்டு வரணும் எனக்கு அப்படின்னாரு. அவர் சுகர் செக் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு 103 இருந்துச்சு. அப்புறம் அவர் சொன்னார், நீங்கள் என்ன செக் பண்ணிக்கங்க, நீங்கள் எனக்கு விட ஒரு 2-3 வயசுல ஜாஸ்தியாக இருக்கிறீங்கள, நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணுங்கன்னா எனக்கு 135 இருந்து 45-35 இருந்துருச்சு. அப்புறம் அவர் பார்த்து என்ன சொன்னார், என்ன பாஸ்டர், எனக்கு மேலே நீங்கள் 20 அதிகமாக இருக்குது, நீங்கள் என்ன நீங்கள் செக் பண்ணாமல் சுகரை பற்றியே கண்டுக்காமல் இருக்கிறீங்க அப்படின்னார். அப்போ நான் சொன்னேன், உனக்கு சுகம் வந்துடுச்சு, கை காலெல்லாம் நடுங்குது, ஏன் நடுங்குற, நீ பயப்பட்டுட்டு இருக்கிற. நான் பயப்படல, எனக்கு 500 போனாலும் கூட என் கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால எதை குறித்து நம்ம கவலை போனுங்கிற அவசியம் இல்லை. அப்புறம் சேர்ந்து போட்டு ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனோம். அங்கே போனோன்னே அவன் ஒரு பட்டியலே போட்டிருக்கிறான், சுகரை பற்றி பட்டியலே போட்டிருக்கிறான். அந்த பட்டியலை போட்டு அதெல்லாம் கடைசியில் சுகரை பற்றி அதை சாப்பிடு இதை சாப்பிடு அதை பண்ணி இதை பண்ண நல்லா சொல்லிட்டான், வெளியே பட்டியல் போட்டான். கடைசியில் அந்த டாக்டர் என்ன எழுதி வச்சிருக்கிறான், கடைசியில் பார்த்த, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, சுகர் அதிகமாகும் அப்படின்ட்டான். ஆண்டவர் என்ன சொல்றாரு, பயப்படாதே, உன்னுடனே இருக்கிறேன், உன் வலது கையை பிடித்து அவர் நம்மளை தாங்குகிறார், ஏந்துகிறார், தப்பு வைக்கிறார், பாதுகாக்கிறார். அல்லேலூயா. ஆமா, எனக்கு திடீர்னு ஒரு சூழ்நிலை உடம்பு ரொம்ப பலவீனம் ஆயிடுச்சு. என் மக வீட்டில் போய் படுத்துட்டு இருக்கிறேன். என் மகளுக்கெல்லாம் பயந்துட்டாங்க. ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் கொண்டுட்டு போறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. அப்புறம் அந்த டாக்டர் அப்போ இல்லை, சரின்னு சொல்லி போட்டு சாயங்காலம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே போனேன்னா அந்த டாக்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, உங்களுக்கு நீங்கள் ஜீவனோடு இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்னா சாக வரைக்கும் நீங்கள் மாத்திரை சாப்பிடணும், மருந்து இருக்கணும்னு சொல்லிட்டார். அப்படியா, சரி. அப்புறம் சரின்னு சொல்லி போட்டு இப்போ நான் ஒரு 4-5 இன்ஜெக்ஷன் எழுதி கொடுக்குறேன், அந்த இன்ஜெக்ஷனை நீங்கள் போடுங்க, உங்களுக்கு பலனாக இருக்கும், மாத்திரையும் கொடுக்குறேன். அப்புறம் என் மருமகன் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை அப்பா இனி போயிடுவாருங்க, கொஞ்சம் நாளான்னைக்கு ஊருக்கு போகிறாரு, சரி சாப்பிட்டு போ. அப்புறம் அந்த ஊசியை அவர் டாக்டர் எழுதி கொடுத்த ஊசி பெங்களூர் பூரா சுற்றி பார்க்குறாரு. இத்தனைக்கு அவர் அந்த பெங்களூர்ல வளர்ந்துருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. அவரும் நானும் தொழாவாத மெடிக்கல் ஷாப்பே கிடையாது, அந்த ஊசி கிடைக்கவே இல்லை. அப்புறம் இருங்க அப்பா, இன்னொரு மெடிக்கல் ஷாப் இருக்குது, அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு போனா எப்படியும் அங்க இல்லைன்னா பெங்களூர்லயே இல்லைங்க அப்படின்ட்டு, சரின்னு போயாச்சு. அங்க போனா அவரு அந்த மெடிக்கல் ஷாப் அவன் என்ன சொல்றான்னா, சார் இந்த ஊசி இங்க எங்கேயுமே கிடையாது, மெட்ராஸ்ல தெரிவிச்சு தான் வாங்கணும் அப்படின்ட்டாங்க. எப்படிங்க, இங்க எங்கேயுமே இல்லை, மெட்ராஸ்ல இது ஆர்டர் கொடுத்து தான் அங்கிருந்து வர வைக்கணும், அதுக்கு 2 நாள் ஆகும் அப்படின்றார். அப்புறம் சரின்னு சொல்லி போட்டு வந்துட்டோம். அப்புறம் நான் ஒன்று வீட்டில் டாக்டர் சொல்லிட்டாரு, என்ன சொன்னார், சாக வரைக்கும் மாத்திரம் போடணும், ஊசியும் போடணும், அதை எப்படி இது பண்ணி சொல்லிட்டார். அப்புறம் நாளான்னைக்கு நான் வீட்டுக்கு போகணுங்க, என்ன புக் பண்ணுங்க, நான் இங்கே நீங்கள் இருந்துட்டு சரியில்லை அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவர் சரின்னு சொல்லி போட்டு புக் பண்ணிட்டார். அப்புறம் 2ஆம் நாள் அந்த ஊசி வந்துருச்சு. இவர் போய் பார்த்தோன்னா அதுக்கப்புறம் நான் 2 நாள் இருந்ததுக்கப்புறம் அந்த ஊசி 2 நாளுக்கு அப்புறம் அந்த மெடிக்கல் ஸ்டோரில் போனோன்னே எங்கள் மருமக வாங்கிட்டு வந்துட்டார். அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், அந்த ஊசியை செய்யணும், ஒரு ஊசி என்ன போட்டேன். அந்த ஊசியினுடைய விலை என்னென்னா 5500 ரூபா. அவர் எத்தனை ஊசி எழுதி கொடுத்துருக்காரு, 5 ஊசி எழுதி கொடுத்துருக்கிறார். நான் சொல்லிட்டேன், என்னை முதல் கோயம்புத்தூருக்கு நான் போய் சேர்ந்துக்கிறேன் சொல்லிட்டு ட்ரெயின் ஏறி வந்தாச்சு. இங்கே வந்தோடனே அப்புறம் இந்த சூழ்நிலையை என் மனைவி கிட்ட சொன்னேன், என்னுடைய உடம்புடைய சூழ்நிலை இப்படி இருக்குது, டாக்டர் சாக வரைக்கும் மருந்து மாத்திரை சாப்பிடணும், ஊசி சாப்பிடணும், அதனால் அப்போ தான் உங்களுக்கு சரீரத்தில் பலம் கிடைக்குன்னு சொல்லிட்டு சொன்னேன்னு அவன் வேண்டாம்.
நான் சொல்லிட்டேன் அவகிட்ட, நீ ஒன்றும் பண்ணாத, டாக்டர் அப்படி சொல்லிட்டான், நான் சொல்றது நீ கேளு. நல்லா மாதுளம்பழ ஜூஸ் போடு, ஆப்பிள் ஜூஸ் போடு, திராட்சை ஜூஸ் போடு, நல்லா 3 நேரம் கொடு, நல்லா சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி சரியா 1 மாதம் பண்ணவர். ரத்தம் எங்கிருந்து வந்தது என்ன பண்ணுச்சுன்னு தெரியல. 2 பேர்த்து கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு வண்டியில் போகிற அளவுக்கு ஆண்டவர் பலத்தை கொடுத்தார். அல்லேலூயா. பயப்படக்கூடாது. அதான் இந்த மாதம் வந்திருக்கிற வாக்குத்தத்தம். யாரும் பயப்படக்கூடாது. எதை குறித்து பயப்படக்கூடாது. சுகரை கொடுத்து பயப்படக்கூடாது, பிரஷரை கொடுத்து பயப்படக்கூடாது, ஹார்ட் அட்டாக் கொடுத்து பயப்படக்கூடாது, கேன்சர் கொடுத்து பயப்படக்கூடாது. டாக்டர் எல்லாமே சொல்லுவாங்க, டாக்டருக்கு மேல டாக்டர் ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில 5 பேர் செத்து பொழைச்சிருக்கிறோம். நான் செத்து பொழைச்சிருக்கேன். 4 மணி நேரம் எங்கிட்ட என்னுடைய ஆவி இல்லை. நைட்டு 12-1 மணிக்கு எல்லாம் வந்து பசங்களாம் தூக்கிட்டாங்க. பாடி வெயிட் ஆயிடுச்சு. அதனால வந்து இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. தூக்கி சவாசட்டில் போடுறாங்க, தூக்க முடியல. 2-3 வாலி பசங்க தூக்கி. அப்புறம் என் மனைவி தலைமையிட்டு உட்காந்து இயேசுவே 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 அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் எப்போ நடந்தது? விசுவாசியாக இருக்கும்போது நடந்தது. நீங்கள் விசுவாசி, கண்டிப்பாக நீங்கள் கேட்டு நீங்கள் பலப்படுறதுக்காக சொல்லிட்டு வர்றேன். அப்போ என்னாச்சுன்னு சொன்னால், அப்போ மடன்னு பக்கத்தில் நாங்கள் போயிட்டு இருந்த ஒரு சர்ச்சு பாஸ்டர் கூப்பிட்டோம். அப்புறம் 5-6 மணிக்கு தான் வருவேன்னாங்க. அப்புறம் சரின்னு சொல்லி போட்டு நம்ம பாஸ்டர் நம்ம வீட்டுக்காரி பண்ணுற நம்ம கத்துற கத்து சோத்திரம் 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 இயேசுவே இயேசுவேன்னு சொல்றது. 6வது வீட்டில் 6வது காம்பவுண்டில் ஒரு ஊழியக்காரங்க உட்காந்துருக்கு. அந்த அம்மா காது கேட்டு அந்த அம்மா அங்கிருந்து வந்து, என்னடா இயேசுவே இயேசுவேன்னு சத்தம் கேட்குன்னு அந்த அம்மா வருது. அந்த அம்மா வந்து, என்ன சிஸ்டர் என்ன நடந்துச்சுங்க? இல்லைங்க, ஒரு ஒன்றுமே செய்ய முடியாதுங்க அப்படின்ட்டு. எங்கள் அம்மா என்ன பண்ணுச்சு, எங்கள் வீடு வந்து 10 சென்ட் இடத்துக்கு அந்த பக்கம் இருக்குது. அங்கேருந்து எங்கள் அம்மா வந்து என்றைக்குமே வராது. என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி போட்டு எங்கள் அம்மா வேறு வந்துட்டு தானியேலுன்னு சொல்லி போட்டு அதை அழுகுது. அந்த அம்மா வந்து இங்கே வந்துட்டு, சரி நம்ம 2 கை வச்சு ஜாம் பண்ணலான்னு சொல்லி கை வச்சு ஜாம் பண்ணாங்க. சரியா 3 மணி நேரம் கழிச்சு நான் எந்திரிச்சேன். அல்லேலூயா. நான் எந்திரிச்சு என்ன தெரியுமா ஒரே வீச்ச சொன்னேன், இனிமேல் நான் வந்து பிரயோஜனம் இல்லாத ஆளு, என்னை எதுலையுமே சேர்த்திக்க முடியாது, சாதாரண ஒரு பொம்மை மாதிரி தான். இங்க கொண்டு போய் வச்சா அங்க உட்காருமே, அங்க கொண்டு போய் வச்சு என்னுடைய பலன் என்கிட்ட இல்லை. அதனால அந்த மாதிரி வார்த்தை சொன்னேன். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு ஜீவனோடு உங்களுக்கு முன்னால் ஆண்டவர் சாட்சியாய் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்புறம் அதே மாதிரி என் பையனுக்கு அப்படித்தான் ஃபிக்ஸ் வந்து கட்டில் படுத்துட்டு இருக்கும்போது நாங்கள் 2 பேரும் இந்த பக்கம் தூக்கும்போது எங்கள் சென்டரில் படுத்து கைங்கால உதறான், கண்ணுக்கு அதெல்லாம் மேலே போகுது. அப்புறம் நான் இதை விளையாட்டுக்கு தான் பண்ணுறேன்னாக்கு பையன் அப்படின்னு சொல்லிட்டு அதான். அப்புறம் பார்த்தா பையன். அப்புறம் இது சரியா எத்தனை மணிக்கு? கரெக்டாக 4 மணிக்கு வருது அது. அப்புறம் நாங்கள் 2 இதுக்கு பிசாசு ஆட்கொண்டுட்டான், பையனை பிடிக்க முடியாது, பையனை கண்ணில் வாக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோம், நாங்கள் புருஷனை முன்னாடி 2 பேரும் ஒரு முடிவு எடுத்தோம். நீங்கள் என்ன பண்ண, 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நீ ஜாம் பண்ணிடு, நைட் தேவை ஆல் நைட் ப்ரேயர் 2 பேருக்கு. அப்புறம் 1 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நான் பண்றேன், பார்க்கலாம் அந்த பிசாசு என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு கரெக்டா 4 மணிக்கு ஐயாவுக்கு வந்துடும். அப்புறம் நான் என்ன பண்ண, சரின்னு சொல்லிட்டு நானே 2 பேரும் மாற்றி சரியா ஒரு 4-5 நாள் பண்ணோம். அந்த இது எங்க பிக்ஸ் எங்க போகுதுன்னே தெரியல. ஆண்டவர் ஆரோக்கியமாய் கொடுத்திருக்கிறார், இன்னும் வச்சிருக்கிறார், ஊழியக்காரனாய் மாற்றிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே பெரியவர், பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என்னுடைய நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. அவருடைய நீதியின் வளர்த்தினால். அதனால
எதுக்குமே பயப்படக்கூடாது. நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் தீயது நடந்தாலும் ஆண்டவருக்கு தெரியாம நடக்காது. எல்லாம் நன்மைக்கு. ஹல்லேலூயா. அதனால பையன் படிக்கலையா, ஃபெயில் ஆயிட்டீங்களையா, வருமானம் இல்லையா, குடும்பத்துல பிரச்சனையா, சோர்வா, எதுக்கு பயப்படாதீங்க. அவரே பெரியவர். அவரை நம்புங்க, அவரை விசுவாசிங்க. அவரை நீங்க விடாம பிடிச்சிட்டீங்கன்னா நம்ம வாழ்க்கையில ஜெயமுள்ள வாழ்க்கை செய்வோம். ஹல்லேலூயா. அதே மாதிரி என்னுடைய சின்ன பெங்களூர்ல இருக்கிற பிள்ளைக்கு அப்படிதான். திடீர்னு என்னாச்சுன்னா, அந்த அம்மைங்கிறது வந்து கீழே வந்து கண்ணு காதெல்லாம் மேலே போயிடுச்சு. டெட் பாடி மாதிரி ஆகிட்டான். அப்புறம் நம்ம குழந்தைனாரங்க இருக்கிற சரவணம்பட்டியில் அவர் வந்து உட்காந்து, என்ன சும்மா சோத்திரம் இருக்கிறீங்க, உள்ள போயிருச்சு, நீங்க என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க, சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போங்க சொல்றோம். அப்ப நாங்க 2 பேரு, யோ சோத்திரம் சொல்றதுக்கு இயேசு ரத்தத்துக்கு வல்லமை இருக்கியா, நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். இன்னொரு 5 நிமிஷம் பாரு, புள்ள கண்ணை தரப்பா பாரு அப்படின்னு. அதே மாதிரி அந்த வார்த்தையை சொல்லி நாங்க ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே அவ கண்ணை திறந்து எந்திரிச்சு உட்காந்து சோறுதுன்னா. ஹல்லேலூயா. அதே மாதிரி பெரிய புள்ள அவன் என்ன பண்ணான்னா, அவன் மாடி வீட்டில், அப்போ எங்க மாமியார் வீட்டு மாடி வீட்டில் குடியிருந்தாங்க. கைத்தை கட்டி துணி காய போட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து உங்களுக்கு வந்து கம்பி பில்லர் இல்லை, செங்கல் பில்லர். அதனால வந்து என்ன ஆகி போச்சு, இந்த குழந்தைங்க 4-5 குழந்தைங்க சேர்ந்து தூரி ஆடிட்டு இருக்கும்போது டப்புன்னு கீழே வந்துருச்சு. அந்த செங்கல் பில்லர் வந்து அவ காலில் வந்து காலை பிறந்து போச்சு. ஆஸ்பத்திரி கொண்டுட்டு போனால் ஆஸ்பத்திரியில் வந்து என்ன பண்ணுறாங்க, ரத்தமெல்லாம் போயிடுச்சு. டாக்டர் வர்றதுக்கு ஸ்பெஷல் டாக்டர் தான் வரவிடுங்க இதுக்கு, அதனால இது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் அது வரைக்கும் அதுக்கு நடுவில் ஒரு ஊழியக்காரர் வந்தார். என்னங்க உன்னால் முடிஞ்சா செய்யுங்க, இல்லாட்டி விடுங்க, நீங்கள் என்னங்க இந்த குழந்தை இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க, ரத்தம் போயிட்டு இருக்கு, 2-3 துண்டு நடந்து போச்சு, நீங்க டாக்டர் வர்றதுக்குள்ள புள்ள கண்ணில் பார்க்க முடியாதாட்டு இருக்கு. அப்புறம் சத்தம் போட்டோன்னா அப்புறம் மறுபடியும் அந்த டாக்டர், ஸ்பெஷல் டாக்டர் இங்கேருந்து வந்தார். வந்து கடைசியில் அதை பார்த்துட்டு சரின்ட்டு உள்ளுக்கு போகலாம், புள்ள சரியான 5 மணி நேரம் எல்லாம் வெளியே வரல. என்ன சார் உள்ளுக்கு என்ன ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள போன பிள்ளையை காண, என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு தெரியல. நீங்க உட்காந்து ஏசுவே நீங்க வேற இந்த கேட்டுக்கிட்ட, ஆஸ்பத்திரி கேட்டுக்கிட்ட டாக்டர் அவங்க நர்ஸுகள் சில வந்து, என்னங்க ஏசுங்கிறீங்க, இங்க நாங்கெல்லாம் இருக்க வேண்டாமா, இது பண்ண வேண்டாமான்னு கேட்குறாங்க. இல்லை, எங்க பிள்ளைக்கு நாங்க தானுங்க அழுகோடுன்னு அழுதுட்டு ஏசு. அப்புறம் கடைசியில் 4-5 மணி நேரம் கழிச்சு அப்புறம் டாக்டர்னு சொல்றாரு, ஆப்ரேஷன் சக்சஸ் அப்படின்னாரு. என்ன சக்சஸ், எப்படி சக்சஸ்? அதுங்க ஏசு ஊசலா வந்து காயப்பட்டு அந்த புள்ள கால் இழந்ததுனால அதை சேர்த்து வச்சு சரியா தைக்க முடியாததுனால இத்தனை நேரம் உங்களுக்கு போராடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அவர் அந்த காயம் இன்னைக்கு அவ காலை பார்த்தா இருக்கும். மரண தருவாயில இந்த 5 பேர் வந்துதான் அதுக்கப்புறம் தான் நாங்க ஊழியத்துக்கே வந்தோம். ஹல்லேலூயா. இது நாங்க விசுவாசியா இருக்கும் போது நாங்க இது, அதனால விசுவாசிகளை நீங்களும் வந்து பயப்படக்கூடாது, எதுக்கும் வந்தாலும் பயப்படக்கூடாது. ஆண்டவர் வந்து நம்மளை தாங்குவார், ஏந்துவார், தப்ப வைப்பார், பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார், கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. அவன் எது இருந்தாலும் இல்லாட்டி சரி, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் இருந்தா போதும். ஆண்டவர் நம்மளை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே வந்து அதனால வந்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லு, உன் தேவனாய் கர்த்தரே நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆண்டவன் நம்மளுக்கு துணையாயிருக்கிறார், நமக்கு பாதுகாப்பாயிருக்கிறார், நம்ம கூடையே இருக்கிறார். ஆகவே வந்து எதை குறித்து நம்ம பயப்படணுங்கிறது அவசியமே இல்லை. அதனால வந்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்றது பாருங்க, இதோ உண்மையில் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெற்றி லட்சை அடைவார்கள், உன்னோடைய வழக்காடுவர்கள் ஒன்றுமில்லாமல் போவார்கள், உன்னோடைய போராடியவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இருப்பார்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபே என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே,
பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுள்ள பற்களுள்ள யந்திரமாக்கிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்புவாய் விடுவாய். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ஆண்டவரே பெரியவர். சிறு மந்தையே பயப்படாதே, சிறு கூட்டமே பயப்படாதுன்னு ஆண்டவர் வார்த்தை சொல்லு. பெரிய கூட்டத்தை பார்த்து ஒரு 1000 பேர் 2000 பேர்த்த பார்த்தெல்லாம் சொல்லலை. ஆண்டவர் சொற்பமா கொஞ்சமா இருக்கிற ஜனங்களை பார்த்தா சொல்றாரு. நம்ம கொஞ்சமா இருக்கணும்னு சொல்லி போட்டு நம்ம எதை குறித்து கவலைப்படக்கூடாது. ஆண்டவர் நம்ம ஓடி இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம ஓடி இருக்கிறார். நம்ம விசுவாசிக்கும் போது, நம்பும் போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறார். கோலியாத்து நின்னான், கத்திக்கிட்டே இருந்தான். அதுக்கு ஆண்டவர் ஒரு சின்ன தாவீதை ஆண்டவர் எழுப்பினார். எந்த விதமான ஒரு இது இல்லாம ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீதுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு கூழாங்கல் கவனல் கல் தான் தெரியும். ஆனா அவனை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்து இஸ்ரவேல் ஜனத்தையே பாதுகாத்தார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனத்துக்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்தார். ஆண்டவர் பெரியவராயிருக்கிறார். அதனால யாரையுமே நம்ம அற்பமாகவும் நினைக்கக்கூடாது. அவங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, ஒவ்வொருவருக்குள்ளையும் 2 தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். அதனால இங்க வலதுகை பக்கம் ஒரு தேவதூதர், இடதுகை நல்ல செய்தியை கொண்டு போகிற ஒரு தேவதூதர்கள், கெட்ட செய்தியை கொண்டு போகிற ஒரு தேவ. அதனால ஆண்டவருக்கு நம்ம பிரியமா இருக்கணும், ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும், ஆண்டவர் தேடணும், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படியே ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் வார்த்தைக்கு நம்ம நம்பும் போது அதன்படி நடக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் அபிரமிதமாய் ஆசீர்வதித்து ஆண்டவனை காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஏசாயா 43ஆம் அதிகாரம் படிங்க. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாகிய உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். அல்லேலூயா. ஆமா, எதை குறித்து கவலைப்படாதீங்க. ஆண்டவர் நம்ம ஓடுகிறார். ஆண்டவரை விசுவாசிக்கணும், ஆண்டவரை தேடணும், ஆண்டவர் பிள்ளையா இருக்கணும். அதனால ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நம்மளை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. யோனா மாதிரி நீ இங்க நினிவேக்கு போன்னு சொன்னா, நீ தர்சீசுக்கு போனீங்கன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருந்தா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவோம். நம்ம குடும்பத்தை ஆண்டவர் கட்டுவார், பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், பேர பிள்ளைகளை கொடுப்பார், நம்ம தொழிலை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லா இடத்துல போகும்போது நம்மளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும், நல்ல நம்மளை மதிப்பாங்க. நல்லா படிக்கிறதுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பார், அறிவை கொடுப்பார், புத்தியை கொடுப்பார். ஆண்டவர் சகலத்தையும் அவர் செய்வதற்கு நம்ம வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் சர்வ சிருஷ்டி கர்த்தாவாய் இருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, கவலைப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். அல்லேலூயா. எதற்கு கவலைப்படாதீங்க, எதுக்கு பயந்துக்காதீங்க. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்மளை கனப்படுத்துவார், மேன்மைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார்.
கவலைப்படுறதுனால ஏதோ நம்ம இதை கூட்ட முடியுமா? பயப்படுறதுனால ஏதோ சாதிக்க முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவர் பெரியவர் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்னா, அனுதினமும் நம்ம ஆண்டுடைய வார்த்தையை பிடித்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும், ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆகவே அப்படியா இருக்கிறது போது ஆண்டவர் நம்மளை வாழாக்காமல் தலையாக்கிறார், கீழாக்காமல் மேலாக்கிறார், அப்பந்தண்ணி ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தால் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கனுக்கு வரும் பலனைகள் பொல்லாப்புனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதரை கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தங்கள் கையில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாட சிங்கத்தின் வலு சிறுப்பித்து மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவனை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்தில் நானே அவரோடு அவனை தப்புவித்து கனப்படுத்தி நீடித்த நாட்களை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அல்லேலூயா. இந்த வசனத்தை நம்புங்க, விசுவாசிங்க. இந்த வசனத்தை எல்லாம் அடிக்கடி சொல்லுங்க. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில நம்ம கூடையே இருக்கிறார். ஆதியிலே தேவன் அவர் வார்த்தையா இருக்கிறார். ஆண்டவர் வார்த்தை, அவரே வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது. அதனால ஆண்டவர் வார்த்தை ஆண்டவர். அல்லேலூயா. அதனால நம்ம அதிகமாக ஜெபம் செய்யுங்க, வேதத்தை படிங்க, காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. நம்ம பிள்ளைகளுக்காக நீங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க. நம்ம வாலிப பசங்களுக்காக நல்லா ஜெபம் பண்ணுங்க, வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, உலகத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் தெரியாத பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும். அது மட்டும் இல்லை, உலகத்தில் பார்க்கும்போது இன்னைக்கு எதுக்கோ தன்னுடைய பலனையும் தன்னுடைய பணத்தையும் நேரத்தையும் செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ஜனங்களெல்லாம் ஆண்டவருக்குள்ள வந்தாங்கன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அறியாத ஜனங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது நம்ம கடமையா இருக்கு. கிறிஸ்துவங்களுக்குன்னா அதுதான் வேலை. மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது நம்முடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. ஆண்டவரே பெரியவராக இருக்கிறார் என்ற எதை குறித்து கவலைப்படாதீங்க. ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் எனக்கு எத்தனையோ வேதனைகள், சோதனைகள், கண்ணீர்கள், கவலை எல்லாத்தையும் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு எல்லாமே நான் என்ன நினைப்பேன், எல்லாம் டோன்ட் கேர். எப்படி? எல்லாம் டோன்ட் கேர் தான். எது வந்தாலும் சரி, என் மனைவி இல்லைங்கிறத பற்றி கவலையே போடல. ஏதோ 1 மாதம் 2 மாதம் இது பண்ணி கவலையே இல்லை. ஆண்டவர் என் கூட இருக்கிறார். மரண பரியந்த என்னை வழி நடத்துவார். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை, அந்த நம்பிக்கையோடு இருக்கும்போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆமாம், நம்ம குடும்பத்தை நம்ம கட்ட முடியாதுங்க, ஆண்டவர் தான் கட்ட முடியும். ஆமாம், ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது, சத்தத்தை முழங்க பண்ண பூமி உருகி போயிட்டு சேனையில் கத்த நம்மோடு இருக்கிறார். யாக்கோபு என்ற நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அவர் தான் நம்மளுக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அவர் நம்ம கூட இருக்கிறார். தேவன் நமக்கு அடைக்கலம், பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடுசமத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி பருவதங்கள் எதிர்ந்தாலும் நாம் பயப்படக்கூடாது. ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாள் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பராக. நம்ம ஒரு பாடலை பாடி நம்ம இந்த பிரசங்க வேலையை முடிப்போம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் நல்ல உச்சமா பாடுங்க. உன்னை தினமே பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன்.
என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் நம்ம கூடயே இருக்கிறார். நம்மளை கனப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார், கண்மணி போல பாதுகாப்பார். சிங்கக்குட்டிகள் தாழ் சென்று பட்டினியாய் கத்தரித்தில் ஒரு நன்மை குறைவிடாது. அதனால இந்த நாளில் வந்து எவ்வளவு சந்தோஷமா ஆலயத்துக்குள்ள வந்தீங்களோ அப்படி சந்தோஷமாய் ஆண்டவர் கடந்து சென்று உங்கள் குடும்பங்களிலும் ஆண்டவர் சமாதானமாய் வைப்பாராக. ஆமென்.